அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகஸ்ட் 1 முதல் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் எனவும் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தால் கூடுதலாக அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார். பொதுவாக இந்தியாவிலிருந்து பொறியியல் இயந்திரங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மருந்துகள், நகை, ஆபரணங்கள், கதர் ஆடைகள், கடல் சார்ந்த பொருட்கள் உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் அமெரிக்காவிற்கு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என வைத்துக் கொள்வோம். அதன் விலை ரூபாய் 1000 என்றால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக் விலை ரூபாய் 1250 என 25% வரி கணக்கில் மதிப்பிடப்படும். இதனால் வாடிக்கையாளர்கள் விலை குறைவாக இருப்பதையே வாங்குவார்கள். இதனால் இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் விற்பனை மந்தம் ஆகும். குறிப்பாக இந்தியா அமெரிக்காவிற்கு ரூபாய் 7.26 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்தாலும் அமெரிக்கா இந்தியாவுடன் ரூபாய் 3.83 லட்சம் கோடிக்கு மட்டுமே இறக்குமதி வர்த்தகம் செய்கிறது. அதோடு இந்த வரி விதிப்பால் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் காட்டன் ஜவுளிகள் ஏற்றுமதி குறையும் என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உதாரணமாக, 500 ரூபாய் கொண்ட ஒரு ஜவுளியை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் போது 25% வரியோடு 625 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். நமக்கு போட்டியாக சீனா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. இந்த 25% வரி விதிப்பால் அமெரிக்காவில் இந்திய பொருட்களின் விற்பனை குறையும் எனவும், இதனால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் ஜவுளிகள் 4 முதல் 5% குறையும் எனவும் வர்த்தகர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு ஏற்றுமதி குறையும் போது இங்குள்ள ஜவுளி உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கும் எனவும் கவலை கூறுகின்றனர். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக ஜவுளிகள் விற்பனை மந்தமாகத்தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதியாளர்கள் அனைவருக்குமே பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படும் நிலையில், இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு மற்ற துணிகளை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜவுளித்துறையினர் தெரிவிக்கின்றனர். சீனாவுக்கு அதிகளவில் அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில், சீனாவின் அமெரிக்க ஏற்றுமதி வர்த்தகத்தை கைப்பற்றும் முயற்சியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இருக்கின்றன. ஆனால் வரி விகிதங்களை ஒப்பிடுகையில் வியட்நாமை தவிர மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கான வரி விதிப்பு குறைவாக இருப்பது சாதகமாகவே கருதப்படுகிறது. விரைவாக இந்த வரி விதிப்பை மாற்றியமைக்க இந்திய அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தி வரும் நிலையில், இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது ஜவுளித்துறையினர் உள்ளிட்ட ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் ஒருவித நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதுள்ள நிலை குறுகிய கால பாதிப்புதான் எனவும் நம்பப்படுகிறது. இந்தியாவை விட பல்வேறு நாடுகளுக்கான வரி விதிப்பு அதிகமாக இருந்த போதிலும் அமெரிக்காவுக்கு ஆடை ஏற்றுமதி செய்வதில் முதலிடம் வகிக்கும் வியட்நாமுக்கு இந்தியாவை விட குறைவாக வரி விதிக்கப்பட்டு இருப்பது பலராலும் கவலையுடன் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்திய ஜவுளித்துறையின், குறிப்பாக திருப்பூர் ஆயத்த ஆடைத்துறைக்கும் வியட்நாமில் உற்பத்தியாகும் ஆடைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதால் இந்திய ஆயத்த ஆடைக்கு பாதிப்பில்லை என்று கூறப்படுகிறது. வரி விதிப்பு குறையும் என்ற எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் இருக்கும் நிலையில், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் பொருட்களின் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதீத வரியால் அமெரிக்காவில் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்து நுகர்வோரை பாதிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது.